செல்வி சர்மிளா செந்தில்குமார். மண்ணுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து, இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, KNFM டைரக்டர் அம்பிகா தினேஷ் ஆன்டி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை நான் தொடங்குகின்றேன். சமூக வலைத்தளம் என்னும் சோசியல் மீடியா பெண்கள் வாழ்வில் தற்போது பெரும் வரமாகவும் அதே நேரம் பெருஞ்சாபகமாகவும் மாறுகிறது. வீட்டை விட்டு அதிகம் வெளியே செல்ல முடியாத சென்ற தலைமுறை பெண்களுக்கு கிட்டாத வெளியுலக தொடர்பு இன்றைய தலைமுறை பெண்களின் கையில் தவழத் தொடங்கியுள்ளது. பல பெண்களின் ஆற்றல்களும் திறமைகளும் சமூக வலைத்தளம் வந்த பின் அதிகம் வெளிவர தொடங்குகிறது. பெண்ணின் உணர்வுகளையும் ஆண்களை பேசி வந்த நிலையில் தற்போது பல பெண்கள் தங்கள் உணர்வு குறித்தும் வாழ்வியல், அரசியல், சமூக நீதி, தொழில், வரலாறு, இலக்கியம், விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், சமையல் குறித்து வெளியே பேசுவது வரை தொடங்கிவிட்டது. அதே போல பெண்களின் திறமை மீது ஆற்றல் பாய்ச்சவும் செய்தது. சமூக வலைத்தளங்கள் கிடைத்த தொடர்புகள் வழியாக தொழில் விற்பனராக, தொழில் முன்னேறுவராக, எழுத்தாளர்களாக, பல்வேறு சாதனையாளராக பலர் அடையாளப்படுத்தப்பட்டு வெற்றிகரமான வாழ்வை நடத்தி வருகின்றனர். எழுத்தை பொறுத்தவரை புதிதாக எழுத வரும் பெண் எழுத்தாளர்கள் குறித்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் நிறைய பெண்களால் எழுத்துக்கள் மூலம் தங்கள் உணர்வுகளை, சிந்தனைகளை, கருத்துக்களை அரசியல் வெளிப்படுத்த முடிகிறது என்பதை சமூக வலைத்தளம்தான் பெரும்பாலும் ஆண்களே கலந்து வந்த நிலையில் பல பெண்கள் இலக்கிய கூட்டுகளில் செலுத்துவதும் புத்தகங்கள் குறித்து பேசுவதற்கான வழியையும் சமூக வலைத்தளம் தான் ஏற்படுத்தியது. இப்போது பல பெண்கள் எழுத்தாக வலம் வரும் வாய்ப்பையும் சமூக வலைத்தான் ஏற்படுத்தி தருகிறது. இவ்வாய்ப்பை அளித்த KNFM-க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பரா இருந்ததுனா பேச்சு.